மகாராஷ்டிரா மாநிலம் டோம்பிவிலியில் ரசாயன தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்ததில் 8 தொழிலாளர்கள் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டோம்பிவிலியில் MITC பகுதியில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் பிராய்லர் வெடித்து விபத்திற்குள்ளானது. தீ விபத்து காரணமாக ஆலையின் அருகில் உள்ள வீடுகளின் ஜன்னல்கள் சிதறியதோடு கார் ஷோரூம் உட்பட 2 கட்டடங்களுக்கும் தீ பரவியது. இந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்த நிலையில் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் விரைந்த தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், காயமடைந்தோருக்கு உரிய சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் விபத்திற்கு காரணமான 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே விபத்து நடந்தபோது பணியாளர்கள் தப்பித்து ஓடும் காட்சி வெளியாகியுள்ளது. விபத்திற்குள்ளான தொழிற்சாலையில் மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே நேரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாய்லர் வெடிப்பால் அருகில் உள்ள தொழிற்சாலைகளும் குடியிருப்புகளும் சேதமடைந்ததாக தெரிவித்தார். இதுபோன்ற ஆலைகளை குடியிருப்பு பகுதிகள் அல்லாத இடங்களுக்கு மாற்ற அரசு முடிவு செய்துள்ளதாக கூறினார். விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் குற்றவாளி மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தோருக்கு உரிய சிகிச்சையும் நிதியுதவியும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.